விட்டமின் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விட்டமின் வந்து விட்டமின் இ. ஸோ நிறைய விட்டமின் பார்த்துட்டே வரோம். அதில் வந்து விட்டமின் இயோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ட்டு விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் செல்லலாம். விட்டமின் இ இது வந்து ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ங்க. எப்படி நம்ம ஃபேட் சால்யூபிள் விட்டமின் 4 சொல்லியிருந்தோம்ல, விட்டமின் ஏ, டி, இ, கே. ஏ, டி பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம், ஓகேங்களா? இது வந்து விட்டமின் இ. விட்டமின் இ பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சி எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ, என்னெல்லாம் வேலை செய்யுதோ, இ அதே மாதிரி வேலை செய்யுதுங்க. அப்போ விட்டமின் ஏ ரொம்ப முக்கியமாக நம்மளோட அணுக்கள் லெவலில் வேலை செய்யுது. நம்ம அணுக்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, நம்ம அணுக்களோட செல்லோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, செல்லுலார் மெம்பரின்னு சொல்லுவாங்களே, நம்ம அணுக்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் நல்லா இன்டெகிரேட்டடாக ஸ்ட்ராங்காக நல்லா நம்மளோட பாண்டெலாம் போட்டு ஒட்டின மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஸோ நம்மளோட அணுக்கள் ஃபங்க்ஷன், அணுக்களோட ஸ்ட்ரக்சர், அணுக்களோட ஸ்ட்ராங்கு, அணுக்களோட பாண்டிங், ஸோ செல் ஸ்ட்ரக்சர், செல் மெம்பரேன், செல் பாண்டிங் எல்லாமே இந்த விட்டமின் இ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. விட்டமின் இ டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ விட்டமின் சியோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இது பண்ணுது அப்படின்னும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் விட்டமின் சிக்கு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த ரசாயனத்துகளை முறியடிக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. விட்டமின் இயும் அதுக்கு ஈக்குவல் பங்கு ஆட்டுது. எப்படி 50 விழுக்காடு வந்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி பண்ணுதோ, மீதி ஒரு 50% விட்டமின் இயும் அதுக்கு ஒத்துழைக்குது. அப்போ விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஒருத்தவங்க சாப்பிடும் போது ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ விட்டமின் இ ஹேஸ் காட் அண்ட் குட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டின்னு யாரும் மறந்துடக்கூடாது. சரி சார், அப்போ இவ்வளோ அணுக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, மெம்பரேனை மெயின்டைன் பண்ணுதுன்றீங்க, ரசாயனத்தை குறைக்குதுன்றீங்க, அப்போ இவ்வளோ அழகாக இருக்க விட்டமின் இ எந்தெந்த பொருட்களில் ஜென்ரலாக இருக்குது? அப்போது டயட்ரி சோர்சஸ் ஆஃப் விட்டமின் இ என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. விட்டமின் இயோட டயட்ரி சோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய். என்னது எண்ணெயா? ஆமாம், எண்ணெய் தான், அதாவது ஆயில். ஸோ சூரியகாந்தி எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், இந்த வீட் ஆயில், வீட் ஜெர்ம் ஆயில்னு சொல்லுவாங்க, அது இதெல்லாம் நல்ல ரிச் சோர்சஸ் ஆஃப் விட்டமின் இ. இதை தாண்டி கீரை வகைகள், ப்ரொக்கோலி, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நட்ஸு, இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஆப்ரிகாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், அக்ரூட்டுன்னு சொல்லுவோம்ல, அக்ரூட்டு, இது எல்லாமே வந்து விட்டமின் இயோட ஒரு நல்ல சோர்சஸ். அப்போது இதோட சோர்சஸ் கொஞ்சம் வித்தியாசப்படுறது உங்களுக்கு புரியுதா? நம்ம முன்னாடிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பழங்கள் பேசுவோம், காய்கறிகள் பேசுவோம், இல்லைனா லிவர் பேசுவோம், கிட்னி பேசுவோம். ஆனால் இங்கே சோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்களுக்குள்ளே அடங்கியிருக்கு. தானியங்கள் தான் விட்டமின் இயோட இம்பார்ட்டன்ட் சோர்சஸ். யார் தானியங்களை நிறைய உட்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு விட்டமின் இ அபண்டண்ட்டாக கிடைக்கும்ன்றதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ தானியங்கள்னும் போது என்னென்ன வருது? நம்மளோட ரைஸை தாண்டி நம்மளோட வீட்டு, நம்மளோட நவதானியங்கள்னு சொல்கிறோம்ல, எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ வந்து அற்புதமாக வந்து கிடைக்கிது. ஓகே, இதை தாண்டி வந்து எண்ணெய்கள் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த எண்ணெயில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. எல்லோரும் கேட்பான், சார் அப்போ ரொம்ப நல்லது தானே, நான் டெய்லி சிக்கன் 65 பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் போய் டெய்லி வாங்கி சாப்பிட்றேன், எண்ணெயில் தானே விட்டமின் இ இருக்குது, அதில் தானே பொரிக்கிறாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஃப்ரெஷ் எடிபிள் ஆயிலில் தான் அது இருக்கும். எவ்வளோ கூட நீங்கள் அதை ஃபார்ட்டிஃபை பண்ணுறீங்களோ, எவ்வளோ கூட அதை ப்ராசஸ் பண்ணுறீங்களோ, விட்டமின் இயோட அளவுகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போது அந்த ஃப்ரெஷ் எண்ணெய் இருக்குல்ல, இந்த மரத்தில் செக்கில் ஆட்டி ஃப்ரெஷ்ஷாக வர எண்ணெய் இருக்குல்ல, அங்கே தான் விட்டமின் இ அபண்டண்ட்டாக இருக்கும். அப்போ சூரியகாந்தியை அரைச்சி அங்கே கொண்டு வர ஃப்ரெஷ் எண்ணெய்க்கும் நம்ம ரொம்ப அதை ப்ராசஸ் பண்ணி சீப் விலைக்கு கொண்டு வரும்போது அதில் வந்து விட்டமின் இயே இருக்காது, வெறும் கெட்ட கொழுப்பு மட்டும்தான் இருக்கும், கொட்டை கொழுப்பு, கொலஸ்ட்ரால் தான் இருக்கும். அப்போது நல்ல எடிபிள் ஆயில்ன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த ஆயிலை சும்மா சூடு பண்ணி யூஸ் பண்ணுறாங்களே, அப்படி பண்ண அங்கே விட்டமின் இ கொஞ்சம் கூட இருக்காது, அங்கே ஃபுல்லாக கெட்ட கொழுப்புகள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் போய் வாங்கி சாப்பிட்ற அந்த சிக்கன் 65, நம்ம போய் ரோட்டில் நின்று சாப்பிட்ற அந்த சிக்கனு, இந்த ஃப்ரை ஐட்டம்ஸு, இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆயிலை ஊற்றி ஒருத்தருக்கு ஒரு சிக்கன் 65 முடிஞ்சோடனே அந்த ஆயிலை திருப்பி ஊற்றிட்டு புது ஆயிலை ஊற்றுவாங்களா, இல்லைன்னா சுட்ட எண்ணெயிலேயே சுட்டுக்கிட்டு இருப்பாங்களான்னு நீங்கள் யோசிக்கணும். சுட்ட எண்ணெயிலேயே சுட்டுக்கினே இருக்கும் போது விட்டமின் இ அளவு டோட்டலாக டவுன், டோட்டலாக காலி. அப்போ விட்டமின் இயே இருக்காது.
இதுதான் பாயிண்ட். அப்போ ரீயூஸ்ட் அண்ட் குக்கிங் ஆயில்ஸில் விட்டமின் இ இருக்காது. அப்போ எவ்வளோக்கோல ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் விட்டமின் இ வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ சூரியகாந்தி எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், வீட் ஆயில், இது எல்லா ஆயிலையும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டெய்லி வந்து நட்ஸுகள் ஏதாவது ஒன்று, பாதாம், ஒரு முந்திரி, ஒரு பிஸ்தா, ஒரு அக்ரூட் சாப்பிடும் போது விட்டமின் இ நல்லாவே உங்களுக்கு கிடைக்கிது. சரி சார், இப்போ இதெல்லாம் நான் சாப்பிடாம விட்டேன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விட்டமின் சியில் என்ன நடந்ததோ அதில் பாதி அப்படியே அதில் நடக்கும். அப்போ அந்த செல்லு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகலை, செல் இன்டெகிரிட்டி மெயின்டைன் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, உங்கள் அணுக்கள் வீக்காக இருந்ததுன்னா உங்கள் பாடி டிஃபென்ஸ் குறைஞ்சிரும். உங்கள் எதிர்ப்பு சக்தி பயங்கரமாக அடி வாங்கும். பாடி டிஃபென்ஸ் குறைஞ்சதுன்னா கிருமிகள் அடிக்கடி உங்களை வந்து தாக்கும் போது நீங்கள் என்ன வேணால் ஆகலாம். கிருமிகள் தாக்கி நிமோனியா வரலாம், கிருமிகள் தாக்கி சீல் பிடிக்கலாம், கிருமிகள் தாக்கி உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகலாம், என்ன வேணால் நடக்கும். அப்போ விட்டமின் இ நம்ம உடம்போட மொத்த செல்லோட கண்ட்ரோல் அண்ட் மெம்பரேன் இன்டெகிரிட்டிக்கு, இம்யூன் ஃபங்க்ஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து விளங்குது. இதை தாண்டி விட்டமின் இ குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குன்னு சொன்னேன். அதாவது இந்த உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற, டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ரசாயனத்தை வந்து குறைக்கிற ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ விட்டமின் இ இல்லாதவங்க இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்க முடியாது. அப்போ வந்து என்ன ஆவாங்க, டெய்லி ஏஜிங் ஈஸியாகவே அதிகமாகும், வயசான தோற்றங்கள் சீக்கிரமாக வரும், எதிர்ப்பு சக்திகள் குறைய ஆரம்பிக்கும், அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்குது. அப்போது விட்டமின் இயோட 2 மெயின் யூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாடியோட இம்யூன் டிஃபென்ஸ், எதிர்ப்பு சக்திகளை வந்துட்டு அதிகமாக்குறது, வயசாகாமல் தடுக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதா 2 மெயின் யூஸ். ஸோ செல்லோட மெம்பரேன் இன்டெகிரிட்டியும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் தான் விட்டமின் இயோட 2 கிளாசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டண்ட். இது அப்போது டெய்லி எண்ணெயை பார்த்தா பயப்படுறது, நட்ஸை பார்த்தா வெயிட் போட்டுருன்னு பயப்படுறதுன்றது தப்பு. ஏன்னா அங்கே தான் விட்டமின் இயோட ரிச்சஸ்ட் சோர்ஸஸ் இருக்குது. இதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்குற தாய்மார்கள், இவங்களும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா விட்டமின் இ வந்து குறைபாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நிறைய ப்ரெக்னென்சி டைமில் ப்ரீமெச்சூர் பேபிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அதனால தான் நிறைய டைம் பாருங்கள், இந்த ஓஜி டாக்டர்ஸ் வந்து, இந்த கைனகாலஜி டாக்டர் வந்து விட்டமின் இ சப்ளிமெண்டேஷன், ஈவியான்னு ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் எழுதுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த செல்லுலர் இன்டெகிரிட்டிலெல்லாம் மெயின்டைன் ஆகணும். அந்த நஞ்சு கொடிகள், அந்த பிளசண்டான்னு சொல்லக்கூடிய வந்துட்டு அந்த கர்ப்பப்பை உள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு விட்டமின் இயை வந்து நல்லா எடுத்துக்க சொல்லுவாங்க. அதனால தான் சப்ளிமெண்டேஷன்ஸாகவும் கொடுப்பாங்க. ஸோ ப்ரெக்னென்சி மற்றும் ஃபீடிங் டைமில் இதோட தேவைகள் இன்னும் அதிகரிக்கின்றன. அதே மாதிரி பிறந்த குழந்தை சீக்கிரமாக பிறந்துருச்சு, குறமாசம் பிரசவம்லாம் ஏற்படுறதுக்கும் அது காரணம். ப்ளஸ் குறமாச பிரசவ குழந்தைங்களுக்கு விட்டமின் இ வந்து குறைபாடுகள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்கள் அங்கங்கே அந்த செல் ஸ்ட்ரக்சர்லாம் சரியாக ஃபார்ம் ஆகாதனால விட்டமின் இ குறைபாடுனால அங்கங்கே ப்ளீடிங் ஆரம்பிக்குது. அப்போ ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூ பார்ன், அதாவது குழந்தைங்களில் ரத்த உறையிற ஒரு முக்கியமான நோய் அந்த விட்டமின் இ குறைபாடு ஏற்படுத்துதுன்றது ஒரு யதார்த்தமான உண்மை. அப்போ விட்டமின் இ குறைஞ்சதுன்னா நாட் ஒன்லி ஃபார் அன் ஹெல்த்தி அடல்ட்டை தாண்டி, அதை தாண்டி ப்ரெக்னென்சி, பிரெஸ்ட் ஃபீடிங், குழந்தைங்களை வரைக்கும் இவ்வளோ ஒரு சுற்றுது. அப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விட்டமின் சி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ விட்டமினியும் ஈக்குவலாக அங்கங்கெல்லாம் யூஸ் ஆகுது. அப்போ சியும் ஈயும் ஒரே டீம்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வைஸ் 2 பேர் வேலையும் ஒன்று தான். 2 பேருமே பாடி டிஃபென்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேருமே செல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேருமே வந்து அந்த ரசாயனத்தை குறைக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ சியும் ஈயும் நம்ம டயட்டில் சேர்க்குறோம்னா நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஓவராலாக விட்டமின் இ பொறுத்த வரைக்கும் டோகோஃபெரால், விட்டமின் இ நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை தாண்டி நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸு, செக்ஷுவல் ஹெல்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உடம்புல இருக்க அணுக்கள் நல்லா தான் தானே எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஆனால் இதோட சோர்ஸஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆயில், அதே மாதிரி நட்ஸு, இந்த மாதிரி வகைகள் தான் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி பொருட்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. ஆயில் பொறுத்த வரைக்கும் ரீயூஸ்டுன்னு யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே விட்டமின் இ ஒன்றுமே இருக்காது, நீங்கள் தான் யூஸ் ஆகி போகணும். அதனால் தயவு செஞ்சு ஃப்ரெஷ் ஆயில்ஸில் தான் அதோட சோர்ஸ்கள் அதிகமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுமாதிரி ப்ரெக்னென்சி, பிரெஸ்ட் ஃபீடிங் மற்றும் குறைமாத குழந்தைங்களுக்கும் விட்டமின் இன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்லுலர் இன்டெகிரிட்டிக்கு. அந்த மாதிரி போடலன்னா அனீமியா ஈஸியாக வந்துடும். அவங்களும் இம்பார்ட்டண்ட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை தாண்டி விட்டமின் இ தாண்டி ஒரு குறைபாடு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும்னு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா நம்ம அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். சி எவ்வளோ இருக்குது, இ எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மாத்திரைகள் டாக்டர்கள் கொடுப்பார்கள். ஸோ இதுதான் ஓவராலாக விட்டமின் இயோட சம்மரி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு விட்டமின் பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.